ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். 100 Days ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 21 இருக்கும். வெளியில் மழை பெய்யுது, கொஞ்சம் சவுண்டாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு ஸோ ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு வந்து தேங்காய் தண்ணி தான் குடித்தேன். ஸோ தேங்காய் உடச்சி அதில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னால குடித்தேன். என்னோடய ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்க் இது தான் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி எந்திரிச்சோன்னே வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம நார்மலாக குடிக்கிற வாட்டர் மட்டும் குடிச்சிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பழைய ட்ரெஸ் இதெல்லாம் இருந்துச்சுங்களா, ஸோ அதெல்லாம் உட்காந்து அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து பெருசாக சமையல் எதுவும் செய்யலை. அண்ட் அதேமாதிரி வெஜ்ஜீஸ்லாம் கொஞ்சம் தீர்ந்துருச்சு வீட்டில். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து இட்லி மார்னிங் ஊற்றி கொடுத்தேன். ஸோ நான் வந்து எனக்கு வந்து தோசை ஊற்றிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பாசிப்பயிறு இருக்கும் இல்லையா, அதுதான் குழம்பு வச்சுருந்தேன். ஸோ அதுதான் வந்து தோசை வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா மார்னிங் வந்து கொஞ்சம் வந்து குழம்பு மட்டும் வச்சு வச்சிட்டோன்னா நம்ம துணியை வந்து அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் புதுசாக மிஷின் வாங்கி அடிச்சிட்ருக்கேன். ஸ்டிச்சிங் பழகிட்டுருக்கேன். அதை வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். அதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. இன்றைக்கும் நான் மறந்துட்டேன். வெயிட்டை வந்து நம்ம செக் பண்ணுவோம். இன்றைக்கும் நான் டோட்டலாக மறந்துட்டேன். எனக்கு வந்து துணி ஸ்டிச் பண்ணுற யாவத்துலேயே இருந்தங்காட்டி அதை மறந்துட்டேன். கண்டிப்பாக வந்து நான் வந்து நாளைக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் 2 தோசை நெய் விட்டு தான் ஊற்றி சாப்பிட்டேன். நெய் வந்து எடுத்துக்கலாம் வெயிட் லாஸில், பட் அளவு ரொம்ப முக்கியம். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ 2 தோசை பயிர் மட்டும் நிறைய வச்சுக்கிட்டேன். பாசிப்பருப்பு இருக்குள்ளே பச்சை கலரில், அதை தான் வந்து வறுத்த நம்ம வேக வச்சனாலும் இந்த மாதிரி கலரில் இருக்குது. ஸோ அதான் வந்து இன்றைக்கி குழம்பு வச்சேன். ஸோ இதுதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஓகேங்களா? ஓகே, நம்ம வெயிட் லாஸ்க்கு வருவோமா? ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க, வீடியோ லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அதுதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு செம்ம ஸ்நாக்ஸுங்க. இது வந்து நான் சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து சிகப்பு அவல் கிடையாது, வெள்ளை அவல் தான். அதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா வெள்ளை அவல், 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை, பொரிக்கடலை சொல்லுவோம்ல, பொட்டுக்கடலை. அதுக்கப்புறம் வந்து நடக்கடலை கொஞ்சம், அதுதான் போட்டிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டே இருக்கணும் போல் தோணுச்சு. பட் எதுவுமே லிமிட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னோடய மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் இது தான். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்குமே என்னென்னா பாசிப்பருப்பு குழம்பு செய்தேன்ல, பாசிப்பருப்பு குழம்பு. அதுக்கப்புறம் வந்து தயிர் கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். எனக்கு தயிர் வந்து தாளித்த சாப்பாடு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் கரைச்சி குடிப்போம்ல, அந்த மாதிரி, அதாவது தண்ணி ஊற்றி கரைச்ச மாதிரி குடிப்போம்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து வந்து பாவக்காய் பொரியல். இந்த பாவக்காய் பொரியல் சாப்பிட்டிங்கன்னா பாவக்காய் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட் வந்து வெஜ்ஜி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஃப்யூச்சரில் இந்த ரெசிபி எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் ஆயிலில் தான் நான் இது வந்து செஞ்சுருக்கேன். அதுதான் ஹைலைட்டே இங்கே. வெயிட் லாஸில் வந்து ஆயில் எவ்வளோக்கு யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை டீப் ஃப்ரை பண்ணுறோமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் ஹைலைட்டே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு ரொம்ப டே வந்து பிடிச்ச மாதிரி போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பால் சர்பத்து. ஸோ நான் வீட்லேயே செஞ்சது தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. பூஸ்ட்டு போட்டு இதெல்லாம் குடித்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஜில்லுன்னு, ரொம்ப ஜில்லுன்னு குடிச்சிட்டேன். அது ஒன்று மட்டும்தான் இதாக இருந்துச்சு, பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் இதுவுமே வந்து ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 போல் வந்து ஒரு பிளாக் காஃபி குடித்தேன். ஸோ பிளாக் காஃபி தான் குடித்தேன். இன்றைக்கி வந்து டீ காஃபி அவ்வளோவா குடிக்கல, பிளாக் காஃபி தான் குடித்தேன். குடிச்சிட்டு நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் 2 தோசை, கொஞ்சம் தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்து அந்த பாசிப்பருப்பு குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக டின்னருக்கு வந்து இது சாப்பிடக்கூடாது தான். டின்னருக்கு வந்து நான் வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ் வச்சு வெஜிடபிள் உப்புமா அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்துருச்சு. ஸோ அதனால் செய்ய முடியல. என்னோடய டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஸோ வெயிட் லாஸில் வந்து சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மட்டும். ஸோ ஃப்யூச்சரில் வர வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி மழை வருது, ரொம்ப நேரம் பேசி வீடியோ எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன்.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. ஸோ அதனால சரி நம்ம எப்படி சேலஞ்ச் பண்ணியிருக்கோம்ல அப்படி இன்றைக்கி வீடியோ நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்றதுனால அவசரமாக இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள்.